நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஆன்லைன் மின் சேவைகள் நடைபெறாது என திருநெல்வேலி மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர் அகிலாண்டேஸ்வரி தெரிவித்துள்ளார். கணினி தரவுகள் மற்றும் மின் பகிர்மான சேவைகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற இருப்பதால் ஆன்லைன் மின் சேவைகள் நடைபெறாது. இதன் காரணமாக நெல்லை மண்டலத்தில் ஆன்லைன் மின் கட்டணம் செலுத்தும் சேவை, புதிய மின் இணைப்புக்கான விண்ணப்ப சேவைகள் 2 நாட்களுக்கு நடைபெறாது. நெல்லை அருகே சிறுவர்கள் 2 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் 16 வயதுடைய 2 சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நயினார் காலனி பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களுடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறுவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளின் அடிப்படையில் அவர்கள் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் பின்னர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இலவச டோக்கன்கள் பெறும் பக்தர்கள் தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வார இறுதி நாட்களில் கூட்டம் மேலும் அதிகரிப்பதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனால் டோக்கன் வழங்கினால் அன்றே சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் டோக்கன்கள் வழங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதான பகுதியில் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்தது கடுமையான பாதுகாப்பு மீறல் மற்றும் பீதியை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து கேரள மாநில கூடுதல் டிஜிபி ஸ்ரீஜித் அளித்துள்ள அறிக்கையில், தாழ்வாக பறக்க காரணம் வானிலைதான் என கடலோர காவல்படையால் கூறப்பட்ட விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றும் விரிவான விசாரணை அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல்களை சேகரிக்கவும், வானிலை ஆய்வு மைய அறிக்கையை பரிசீலிக்கவும், ஹெலிகாப்டர் இயக்கிய விமானிகளிடம் வாக்குமூலம் பெறவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்களுக்கே தடை உள்ள பகுதியில் ஹெலிகாப்டர் பறந்தது குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள இந்த அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் போக்குவரத்து காவல்துறையினருக்கு கோடை வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் கூலிங் ஜாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. பணியில் இருக்கும்போது கடுமையான கோடை வெப்பத்தை சமாளிக்க காவலர்களுக்கு உதவும் வகையில் அகமதாபாத் போக்குவரத்து காவல்துறை உயர் தொழில்நுட்ப குளிரூட்டும் ஜாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் பேட்டரியால் இயங்கும் மின்விசிறிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஜாக்கெட்டுகள் மிகவும் பயனுள்ளதாகவும் உடல் வெப்பநிலையை குறைத்து வெப்பத்தால் ஏற்படும் உடல் சோர்வை போக்க உதவுவதாகவும் போக்குவரத்து காவலர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக கடந்த 2 மாதங்களாக முடக்கப்பட்டிருந்த ஈரான் விமான போக்குவரத்து மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. டெஹ்ரானின் இமாம் கோமேனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இஸ்தான்புல், மஸ்கட் உள்ளிட்ட நகரங்களுக்கு வணிக ரீதியிலான விமானங்கள் இயக்கப்பட தொடங்கியுள்ளன. மறுபுறம் போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் தீவிர மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. யுக்ரைனின் டினிப்ரோ மற்றும் பல நகரங்களை குறிவைத்து ரஷ்யா விடிய நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 660க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் டினிப்ரோ நகரில் மட்டும் கட்டிட இடிபாடுகளுக்கிடையே 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 21 பேர் காயமடைந்த நிலையில் பலர் மாயமாகியுள்ளதாக அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சிதைத்துள்ளதாக கூறியுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த உலக நாடுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
அமெரிக்க பிரதிநிதிகளுடன் எந்த பேச்சுவார்த்தையும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். அங்கு அவர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டவும் பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் சமரச முயற்சிகளுக்கு ஆதரவாக இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரலின் லெவிட் மகப்பேறு விடுப்பில் செல்வதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். மேலும் அவரது பதிவில் தனது பணிகளை தற்காலிகமாக குழுவினர் மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை நிர்வாகத்தில் பலர் ஒரே நேரத்தில் குழந்தையை எதிர்பார்த்திருப்பதால் அங்கு ஒரே நேரத்தில் பல குழந்தைகள் பிறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் போர் நினைவு தினமான அன்சாக் தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. 1915ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி முதலாம் உலகப் போரில் துருக்கியின் கலிபோலியில் உயிர் நீத்த ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து வீரர்களை நினைவு கூறும் தேசிய நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பில் ஆஸ்திரேலியாவின் தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். வடக்கு ஜப்பானில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட காட்டுத்தீ குடியிருப்புகளை நோக்கி அதிவேகமாக பரவி வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக இவாட் மாகாணத்தில் ஒட்சுச்சி பகுதியில் தீயின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றினால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் ஒரு வீடு உட்பட 8 கட்டிடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.